நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகப் போகிறதா? பாஸ்போர்ட்டை எப்படி ரினியூவல் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்கள் பாஸ்போர்ட் ரினியூ செய்ய தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலிடிட்டி இக்காமா, பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு காப்பி அண்ட் 2 ஃபோட்டோக்கள், அவ்வளவுதான். முதல்ல விஎஃப்எக்ஸ் குளோபலில் அப்பாயின்மெண்ட் போடணும். அதுக்கு கூகுளில் விஎஃப்எக்ஸ் குளோபல் அப்பாயின்மெண்ட்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், உங்களுடைய பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணுறதுக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ரினியூவல் ப்ராசஸை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் குளோபலில் அப்பாயின்மெண்ட் கிடைப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போகணுன்னா கூட அது பின்னாடி கொஞ்சம் சிக்கலாகும். அதனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய ரினியூவல் ப்ராசஸை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பாஸ்போர்ட் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் விஎஃப்எக்ஸ் குளோபலில் எப்படி அப்பாயின்மெண்ட் போடணுன்னு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். விஎஃப்எக்ஸ் குளோபலில் அப்பாயின்மெண்ட் போட்ட பிறகு இணையத்தில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போயிட்டு படிவத்தை நிரப்பி பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான கருத்து என்னென்னா, போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஊரில் 2 ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த படிவத்தை எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாயின்மெண்ட் தேதியில் உங்கள் அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு உங்கள் அனைத்து ஆவணங்களையும் சப்மிட் செய்ய வேண்டும். சப்மிட் செய்த பிறகு உங்களது பாஸ்போர்ட் ரினியூவலுக்கான கட்டணத்தை கட்ட சொல்வார்கள். கட்டி முடித்த பின் இந்திய தூதரகம் உங்களது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனை செய்து முடித்து பின்பு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பி வைப்பார்கள். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிந்து 15 to 45 நாட்களுக்குள் உங்கள் பாஸ்போர்ட் உங்கள் கையில் வந்து சேரும். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு கல்ஃப் தமிழன் யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நான் உங்கள் மஜித்.